கேமரா ஏங்கிட்ட எப்படி ஆடியோ அதுக்காக தான் நாங்கள் வேண்டுகோள் விட்டோம். இல்லை நாங்கள் கொடுத்துருக்கிறது ஒரே பார்ட்டிக்கு விநியோகஸ்தருக்கு கொடுத்துருக்கோம். அவங்க சம்மந்தப்பட்ட பல விநியோகஸ்தர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட தெரியவங்க அவங்க டெய்லி அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா விதங்களும் பிரச்சனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை அப்படி எங்களுக்கு எந்த நியூஸும் வரல, எந்த வித செய்தியும் எங்களுக்கு வரல. நாங்கள் வெளியிடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். திரையரங்கு பாதுகாப்பு இல்லாத ஒரே காரணத்தால தான் இந்த படம் இந்த திரைக்கு வரலையா, இல்லை வேற எதுவும் காரணம் இருக்கா? இல்லை அதுதான் ஒரே காரணமாக இப்போ திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ தவிர எங்களுக்கு வேறு காரணம் தெரியல. அப்படின்னாக்கா அவங்க போலீஸ்கிட்ட போயிட்டு பாதுகாப்பு கேட்கலாமே, இது வரைக்கும் அவங்க இன்னும் பேசாமல் இருக்காங்க. இல்லை அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாமே சார். ஏன் சார்? இல்லை நாங்களும் முதல்வர் சந்தித்து அவங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கி இதை பற்றி நாங்கள் சொல்லணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும்னு தெரியல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒரு தயாரிப்பாளராக சார் கண்டிப்பாக சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு மன வருத்தமான விஷயம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எந்த ப்ரொடியூசருக்கும் வரக்கூடாத ஒரு நிலைமை தான் சார் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது. கண்டிப்பாக அவர் அங்கே வைக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் இருக்குது. அது நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஒரே விஷயம் என்னென்னா படம் இப்போ வெளியே வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முதல் விஷயமாக எங்களுக்கு இருக்குது. விஜய் தரப்புல இருந்து நடவடிக்கை எடுக்கலையா சார்? வரும். விஜய் தரப்புல இருந்து ஏதாவது நடவடிக்கை? நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க சார். நேற்று அறிக்கை கொடுத்துருக்காங்க. இல்லை இது என்ன விஷயம்னா, ஒரு தப்பான ஒரு ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஒரு தப்பான வசனங்கள் இருக்குது, ஒரு ஆன்டி கவர்மெண்ட்டாக இருக்குது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த படம் ஒரு அரசியல் சார்ந்த படமே கிடையாது. இது ஆல்ரெடி ஊடக நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு விமர்சனமும் கொடுத்துட்டாங்க. அது இப்போ நிறைய கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் கிடையாது. ஸோ இது தேவையில்லாமல் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட்டான விஷயமே கிடையாது. பிகாஸ் அதை செஞ்சு யாரும் அது ரூமர் நம்ப வேண்டாம். அது உண்மையும் கிடையாது. ஏதாவது அமைப்புகளால் தான் இந்த படம் தலைப்பட்டு நினைக்கிறீங்களா? இல்லை நான் அப்படி சொல்லலை சார். நான் சொல்கிறேன் அப்படி ஒரு ரூமர் கிளப்பிட்டு இருக்காங்க. அது கிடையாதுன்னு சொல்கிறேன். யார் சார் பரப்புறாங்க? இல்லை எங்களுக்கு வர கேட்குறாங்க சார். இது மாதிரி தப்பு டைலாக் இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இல்லை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சார். அவங்க எழுதுன கடிதத்தில் மாணவர் புரட்சி படைன்னு SRM காலேஜ் அவங்க எடுத்ததால லஞ்சம் வாங்குற காசில் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் கடிதம் அதை பற்றி நாங்கள் எதுவும் பார்க்கல சார். அது எங்களுக்கு தெரியல. அதை பற்றி இல்லை வெடிகுண்டு மிரட்டல் தான் ஒரே காரணம்னா அந்த வெடிகுண்டு மிரட்டல் விட்டவங்க இது வரைக்கும் கைது பண்ணாங்களா? அதை பற்றி நீங்கள் ஏதாவது? இல்லை அதை பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடவடிக்கை எத்தனை நாள் ஆகுது? எந்த விதமான பிடித்த போல இருந்து நடந்துடல. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. பல தடவை நாங்கள் லெட்டர் அனுமதி கேட்டிருக்கோம் சார். இன்னும் கிடைக்கல. எத்தனை நாள் சார்? இல்லை சார், அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும் இல்லையா. ஒரு கவர்மெண்ட்டில் போய் நாங்கள் போய் அப்பாயின்மெண்ட் கேட்க தான் முடியும். ஸோ அவங்க எப்போ தராங்களோ அப்போ தான் நாங்கள் மீட் பண்ண முடியும். அது நான் அவங்களோட அலுவலில் இப்போ தான் மீட் பண்ண நாங்கள் கண்டிஷன் பண்ண முடியாது. இல்லை ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் கவர்மெண்ட் மீட்டிங். சார் எத்தனை நாள் ஆகுது நீங்கள் விண்ணப்பிச்சது? இதெல்லாம் கேட்டு போன வேலைக்கிழமை கொடுத்தோம் சார். இல்லை அது இப்போ ஆத்தரைஸ் தான் இருக்குமா. ஓவர்சீஸ்லேயும் வெளிமாநில படம் ரிலீஸ் ஆனது. இது பைரசி தான். இது நாட் அபவுட் நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் போன விஷயம். இங்கே பைரசி தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் சொன்னோம் இது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இப்போ திருட்டிவிஸ்லேயும் இன்டர்நெட்லேயும் படம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கின்ற ஒரே காரணம் தான் எங்களுக்கு இவ்வளோ படத்தை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு ஆதங்கத்தை நம்ம எல்லாருமே இருக்கோம். சார் நீங்கள் கோடநாட்டுக்கு முதல்வர் சந்திக்க போனதாக தகவல். இல்லை சார், நாங்கள் முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பிகாஸ் எங்கள் கையில் எதுவுமே இல்லை. இப்போ சார் சொன்ன மாதிரி எங்கள் கையில் எதாவது தெரிஞ்சால் நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் தியேட்டருக்காரங்களை நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போ பண்ணணும்னு சொல்லி. அவங்களும் எங்களுக்கு சரியான ஒரு தகவல் கிடைக்கும்போது நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே வரணும் எப்போ வரணுன்றது சிஎம் மீட் பண்ணும்போது எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி மீட் பண்ணும்போது ஒரு விடை கிடைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் காத்துட்ருக்கோம். சார் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு சிஎம் மீட் பண்ணாதான் பாதுகாப்பு தருவாங்களா? ஏன்னாக்கா இத்தனை நாளாக நீங்கள் பாதுகாப்பு இல்லை நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம போகலைங்க. இப்போ விஷயம் என்னென்னா படம் ரிலீஸ் ஆகணும். ஸோ அதே ஒரு விஷயம். பிகாஸ் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை வாங்கின தியேட்டர் பீப்புள் அவங்களாம் ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாருமே ரீஃபண்ட் கேட்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களும் ரீஃண்ட் கேட்பாங்க. ஸோ பல பொருளாதார ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம். குறிப்பிட்ட தொலைக்காட்சிக்கு அந்த நீங்கள் செயற்கைக்கோள் உரிமை தராததுனால
அந்த மாதிரிலாம் அதான் சார் இப்போ வந்து ஒரு மித்து தான் எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து இல்லை எங்களுக்கும் தெரியல சார் உண்மையிலே ஒரு மித்து தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் மித்தாக இருக்குது இல்லை சென்சார் வந்து யூஏ கொடுத்தாங்க நாங்கள் யூ கேட்டோம் அதுக்கு ரிவிஷன் கமிட்டி போகிறது ரொம்ப சாதாரண விஷயம் எல்லா படத்துக்கும் போகிறாங்க நாங்களும் போனோம் ஸோ அது ஒரு சாதாரண விஷயம் அவங்க கட்ஸ் கொடுத்தாங்க அது கட்ஸ் கொடுத்தோம் ஸோ அதுக்கும் சம்மந்தமே கிடையாது படம் பார்த்துட்டு நாங்கள் கேளிக்கை வரைக்கும் நாங்கள் இப்போ நான் ஊரில் இல்லை சாரும் ஊரில் இல்லை நாங்கள் எல்லாமே உங்கள் கூட நாங்கள் போயிருந்தோம் பட் அவங்க படத்தை பார்த்து எங்களுக்கு அந்த வரி விலக்கு கொடுக்க முடியலன்னு லெட்டர் வந்துடுச்சு ஸோ அந்த வரி இல்லை அதுக்கான காரணம் வரி விலக்கு சைன் வாங்க சார் லெட்டர் சொல்லுங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலங்க ஏன்னா முதலமைச்சர் தான் இதுக்கு ஒரு விடிவு சொல்லணும் அவங்க தான் எங்களை கூப்பிட்டு பேசணும் அவங்க தான் எங்களுக்கு தான் சொல்லணும் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு தெரியல படம் வெளியாகிற தேட்டர்லாம் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு நீங்கள் கோர்ட்லேயே வழக்கு போடலாமா சார் இப்போ தமிழ்நாட்டில் இது வெளிவரதுக்கு சுமார் ஒரு 30 கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்கு வந்து அன்றைக்கி வசூலாகிருந்தோம் அன்றைக்கி வெளியே வந்திருந்தால் 30 கோடிக்கு மேலே 40 கோடி ரூபா வசூலாகிருக்கும் இப்போவே 4 நாள் லீவுகள் எல்லாமே போயிடுச்சு ஒரு வாரம் போயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்திருந்தால் ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சு கொஞ்சமாவது வசூலாகிருக்கோன்னு திரையரங்கு உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க இனிமேல் லேட் ஆக இது நிலைமை என்ன அப்படின்னு எனக்கே புரியல ஆனால் இது எல்லாரும் சேர்ந்து திரையுலகத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து இது எனக்கு மட்டும் வந்த பிரச்சனை இல்லை இது அவங்க பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இதே திரையுலகத்தில் நான் இருந்திருக்கேன் என்னால் நான் ஒரு ஃபைனான்ஸராகவும் இருந்திருக்கேன் என்னால் எப்போவுமே படம் வந்து 1 மணி நேரம் கூட டிலே ஆகாது அப்படி தான் பல படங்கள் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எனக்கு இந்த பிரச்சனைனா கண்டிப்பாக எல்லாரும் வந்து என் கூட இருந்து எனக்கு ஆறுதலாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதுதான் இது இந்த பிரச்சனை வந்து இயக்குனர் சங்கமும் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் என்ன சொல்கிறாங்க அவங்க ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை இயக்குனர் சங்கம் பேசிகிட்டு இருக்காங்க சார் எல்லாருமே வந்து கோரிக்கை வைக்கலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க எப்போ போகிறதா இல்லை பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் அதுக்கான விஷயங்கள் பேசுகிறேன் சார் வெடிகுண்டு மிரட்டல் விடுற அளவுக்கு காட்சி அமைப்புகள் ஏதாவது நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க இல்லை அது மாதிரி ஓகே வணக்கங்க உங்களுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் என்னோட வணக்கம் நீங்களும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இந்த படத்தை வெளிவரத்துக்கான உதவிகளை செய்யுங்க மனமாக கேட்டுக்கொள்கிறேன் इंग्लिश तो सुनील बैठ सर इंग्लिश साइलेंस प्लीज साइलेंस साइलेंस प्रिया या प्रिया rolling sir No, basically this is for the security reasons. Pinky keep your mic yeah sir look at me silence silent please silent सतीश पिनाडी बंद ओके मा साइलेंस रोलिंग सर उदो रोलिंग सर silent please Just before the release, the theatre exhibitors got a threat call and letters from unidentified people. So the exhibitors have refused to screen the film on a particular day. So we are completely collapsed and we are not
aware of this and it completely collapsed and we don't know what to do. So now the only thing is now the security reasons. We wanted a government. So now we want to meet the CM, Chief Minister of Tamil Nadu. We want to take an appointment, we want to reach the problem and we want to just explain and how to sort out this. Basically, you're requesting for protection. Not for, yeah, exactly, not for protection for because the exhibitors should be safety while releasing the film because they only got a threat. Because So they should come forward to release the film. That's the reason. Because Tamil Nadu DGP came out and said that he has got nothing. Police force has got nothing to do with it. But still, the theatre exhibitors are not accepting it, so they have to accept it. The main reason is the theatre exhibitor has to accept the release of the film. So the film is delay only on that. That's what. Can you tell us how much of loss you have incurred by not releasing See, it in the Tamil loss, Nadu? the producer will tell you, see, there are huge losses in the film, no doubt on that. Because already we missed, excuse me, can you? Kerala, good silence, ma. Since the film is not released on the expected date, and it's got released all over the world, except Tamil Nadu. The example of Kerala, Karnataka, Andhra, Bombay, Malaysia, Singapore, all over the world. So already the film is out. So we couldn't able to control the piracy from internet or video piracy or all this pirated VCDs and DVDs in market. We couldn't able to control it. We're trying our best to control, but we couldn't control it. So that is the reason we want to release the film as soon as possible. And that was one of the reasons we have missed out the 9th release because we had a bunch of holidays. And so that's what we decided 2 months back to release that particular day to release the film. But unfortunately, we couldn't release the film. So now already 1 week is gone. Now even 15th we targeted 15th. Even 15th we couldn't release. So the producer loss definitely going to be huge because now already the market, the CDs and pirates are out. We don't know. The loss is going to be huge. But still we are fighting hard to release the movie as soon as possible and to control the damage. So is there any political overtone in the movie, like playing No, this is not a political film. That's what, see, a lot of people have seen the film, a lot of people have given the reviews. All are saying only one thing, it's not a political film at all. So please, then don't believe in the rumors and don't believe what is coming out, please. It's completely, I think that we need a media support now to tell what the film is all about. Because a lot of people, media people have seen the film. They went to Bangalore, they went to Cochin and there, a lot of media people have seen the film. They are telling us it's not a political film at all. And there is no dialogue as such, as the rumor is coming out. There is no dialogue as such, the government is against the government or against any chief minister or against any single person. Even they are trying to create rumors, even a person who is living in Bombay, a Tamilian who is living in Bombay, normally they call him Anna. That is what normally, that's the intention we had in that, even the Anna character of Satyaraj sir. We never had thought of trying to connect anyone politically. Because in Bombay people who are Tamilian, they call him Anna only. That is the reason we kept the Satyaraj sir as Anna. But nothing else. We're trying to connect anything in the film. So what will be your next step? Because it's like what? No, honestly speaking, see, more than everybody, me, Vijay sir, producer, or all, we all very affected, and we got shocked. We are in a state of shock. That's a true thing. We are in a state of shock, and we are really trying hard to release the movie, to convince the theatre exhibitors, to convince the to meet CM, to get up on the film. That's what we're taking all the necessary steps which is required for the release for the film. Right now, the only visibility we are taking is the exhibitor has to accept to release the film, and the film has to come out as soon as possible to control the damage. How has the film fraternity supported you? How are they? No, everybody, see, today we had a director association meeting, and Pepsi's Amit sir is calling, R.K. Suleimani sir, Vikraman sir, all are calling and talking to me. In fact, council is getting calls. We all united and we are all supporting it. The only thing is, we don't know where the exact problem, how to resolve it. That's the reason. We also completely unaware of how to resolve the problem. As of now, we want to control the damage and we want to release the film as soon as possible. That's what we are trying out. I think if it is not releasing tomorrow, it's going to be a huge loss for basically for producer, distributor, exhibitor, and for all of us, including not only loss for economy loss, because even the creative loss for us. The film is already out, and it's going to be a complete creative loss for us also. The people who have put so much of hard work and day and night hard work in the film, Vijay sir, all technicians, everybody worked so hard for the film, and we're really requesting for government, whoever it is, to take necessary actions and take the film,
to release the film as soon as possible. So in a democratic country, we saw what happened to Vishwaguptam and we see what's happening to Talega. You feel there is some curb on creativity or the freedom of expression in our country? I think this is not we are completely affected by this, and this is not the time to talk all this thing, because our motive is to release the film. I want you all support to only on that. Rather making politics or rather making diverting the topic, I don't want to do that. Let's. Sir, 1 second. The mic, nation, 1 second. Yeah. Change over. அது ஹிந்தில கேமரா मैं तमिलनाडु में रहता हूँ और यहाँ तमिल पिक्चर पहले भी बना चुका हूँ। वो पिक्चर को बहुत अच्छी तरह से रिलीज़ करके वो पिक्चर अच्छा चला चुका भी है। अभी ये जो तलेवा करके विजय को रख के पिक्चर बनाया, बहुत खर्चा करके पिक्चर और पैसा भी बाहर से उधार लेके पिक्चर बनाई गई है। ये पिक्चर अच्छी तरह से पूरा कंप्लीट होके रिलीज़ के लिए तैयार थी। 9 अगस्त को पिक्चर रिलीज़ करने के लिए पूरे कामकाज चल रहा था और मेरे तरफ से कभी कोई गलती नहीं, मेरे तरफ से कोई प्रॉब्लम नहीं, सो पिक्चर रिलीज़ के लिए भी तैयार हो गई थी। और बाहर गांव केरला, कर्नाटका, बॉम्बे और फॉरेन में ये पिक्चर रिलीज़ के लिए मैंने 8 तारीख को 7 तारीख से प्रिंट देना शुरू कर दिया और वहाँ रिलीज़ के लिए भी तैयार हो गए थे। सडनली तमिलनाडु थिएटर्स में पिक्चर डालेंगे तो बम से उड़ा देंगे करके कोई गलत अफवाह आने के वजह से ये 9 तारीख से पिक्चर रुक गई और आज तक ये पिक्चर रुकी हुई पड़ी है। इसका कोई सोल्यूशन नहीं निकलता है। मैं बहुत तकलीफ में आ गया हूँ। जो भी पिक्चर लिए मेरे से, वो जो पिक्चर थिएटर में डाले हैं वो लोग भी रोज़ मिल रहे हैं, रोज़ तंग कर रहे हैं। किसको क्या करना कुछ समझ नहीं पड़ता है। क्यों पिक्चर रुका हुआ है, किस लिए रुका हुआ है, कुछ समझ नहीं पड़ता है। पिक्चर अच्छा बनाया है, अच्छा खर्चा किया है और पिक्चर रिलीज़ के लिए कोई प्रॉब्लम नहीं, कोई तकलीफ नहीं है, लेकिन तो भी पिक्चर रुका हुआ पड़ा है। इसीलिए हमने यहाँ का चीफ मिनिस्टर जयललिता जी को हमने रिक्वेस्ट कर रहे हैं, उनको पाँव पढ़ के बोल रहे हैं कि कैसा भी ये पिक्चर रिलीज होना चाहिए। ये पिक्चर रिलीज नहीं होगा तो मैं और मेरा फैमिली और पिक्चर में काम किए सब लोगों को बहुत दुख और बहुत नुकसान पहुंचेगा। यही मैं आपके माध्यम से कहना चाहता हूं। धन्यवाद। बोलने से सर अभी आपको कितना नुकसान है। ये पिक्चर बाहर गांव में और केरला में सब जगह रिलीज होने की वजह से पायरेसी वीडियोस आ गई है। वो पायरेसी वीडियोस नेट में पिक्चर आ जाते हैं, उसके वजह से बहुत बड़ा नुकसान लगने की संभावना है। दिनों दिन एक दिन जाता है, एक शो जाता है, 1 घंटा जाता है, एक मिनट भी इसके लिए नुकसान है। जितना जल्दी हो सकता है पिक्चर रिलीज होगा तो ही अच्छा रहेगा। यही मैं आपको बताना चाहता हूँ। सर, जैसे कि आपने कहा कि हर जगह रिलीज होगी, सिर्फ तमिलनाडु में होगा, तो क्या आपको लगता है कि कहीं ना कहीं इसके पीछे एक राजनीतिक प्रतिशोध भी हो सकता है? हम कुछ भी नहीं बोल सकते हैं, आपके सामने सब चीज़ है, आप देख लीजिए, सब चीज़ आपके सामने है। हम ज़्यादा कुछ भी नहीं बोल सकते हैं। हमारा तरफ से ऐसा कोई बोला नहीं है कि सरकार की तरफ से पिक्चर रुकी गई है, ऐसा कोई बोला नहीं है। क्योंकि सर जिस ऑर्गेनाइजेशन का मतलब धमकी आ रही है उस ऑर्गेनाइजेशन को कोई नहीं जानता, तो एक तरह से किसी को खबर भी नहीं है, तो आपको क्या लगता है इस बारे में? कुछ बोल नहीं सकते हैं इसके बारे में। कहीं भी हो, कहीं भी गलती हो, कहीं भी तकलीफ हो, इसमें पूरा नुकसान मैं सहन रहा हूँ। पूरी तकलीफ मेरे को हो रही है। मैं 4 दिन से सोया नहीं हूँ और मेरा तकलीफ मैं ही जानता हूँ। इसलिए किसी को दोष देने में मतलब नहीं है। पिक्चर रिलीज होने के लिए सब जना मिलकर काम करना चाहिए। यही मेरा आपसे बोलना है। धन्यवाद।